சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ லோக்சபா எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் திமுக 200 சீட்ஸுக்கு மேலே ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த டைமில் பேசியிருந்தார். அது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருந்தது. அந்த டைமில் எல்லா மீடியா ஹவுசஸும் அந்த 200+ அப்படின்ற அந்த நம்பரை யூஸ் பண்ணி டிபேட்ஸ் எல்லாம் நடத்தினாங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த டைமில் விமர்சிச்சிங்க. 200+ன்றதை எப்படி நீங்கள் இப்போ சொல்லுவீங்க? இது டிபேட் நடத்துறதுக்கான டைமே கிடையாது, ஏன்னா இன்னும் 1.5 வருஷம் டைம் இருக்குது எலெக்ஷனுக்கு, இப்போவே அதை எப்படி பேச முடியும் அப்படின்ற விஷயங்கள் பேசுனீங்க. அதை தாண்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படி நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்ற விஷயங்கள் பற்றியும் அந்த இன்டர்வியூவில் நம்ம பேசியிருந்தோம். ஸோ 200+ திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற மாதிரி நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எலெக்ஷனில் ஜெயிப்பாங்களான்றது பிரச்சனை கிடையாது, 200+ ஜெயிப்பாங்கன்றதான் பிரச்சனைன்ற மாதிரி நரேட்டிவை மாற்றுறாங்கலாம் பேசியிருந்தோம். இப்போ திருப்பி அதே விஷயம் திரும்பவும் நடக்குது. இப்போ திமுக செயற்குழுவில் ஸ்டாலின் அவர்கள் அதே இது திருப்பி சொல்கிறாரு, 200+ சீட்ஸை வந்து நம்ம ஜெயிப்போன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. இதுவும் பார்த்தோம்னா ஊடகங்களில் இதுவும் ஒரு விஷயமா வச்சு விவாதிக்கப்படுது. திமுக 200 சீட் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்ற மாதிரி. ஸோ கண்டினியூஸாக அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. பிஜேபி நார்த்தில் பண்ண அதே விஷயம் தான், ஆப்சோபார் சாசோபார், அதே ஃபார்முலா இங்கே அப்ளை ஆகுது. எப்படி பார்க்குறீங்க? அதே தான் நீங்கள் சொன்ன மாதிரி மோடி வழியில் ஸ்டாலின் அரசு அப்கி பார் 400 பார்னது 400+ன்னா கரெக்டாக எலெக்ஷன் 1 இயர் முன்னால் மோடி ஆரம்பித்தார். அது அப்படியே அடிவட்டுறாங்க. மீடியா நெரேட்டிவை மோடி எப்படி டெல்லியில் செட் பண்ணுறாரோ தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு மீடியாவோட நெரேட்டிவை செட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதேமாதிரி நேற்று பூரா பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சிகளுமே வந்து டிபேட்ஸ் அதை தான் எடுக்கிறாங்க, விச் இஸ் நாசியேட்டிங். இது ரொம்ப என்னை பொறுத்தவரையில் இது முடைநாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு போக்காகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த அரசாங்கத்தோட சாதனைகள், வேதனைகள், பிரச்சனைகள் இதை பேச வேண்டிய மீடியா, இதை பேச வேண்டிய மீடியா 1.5 வருஷம் பொறுத்து வரக்கூடிய எலெக்ஷனை பற்றி இப்போயே 400க்கு 200 ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா என்று பேசுவது அருவருப்பானது. இது வந்து எந்த அளவுக்கு இவர்கள் வந்து கொத்தடிமைகளாக கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு, நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டு மீடியான்னும் போது தமிழ்நாட்டில் உள்ள 90% மீடியா ப்ளஸ் வட இந்தியாவுடைய மீடியாக்களோட தமிழ்நாட்டு பிரான்ச்சஸ் அத்தனை பேருமே காலடியில் விழுந்து கிடக்கிறாங்க. நீங்கள் அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கம்போசிஷனே பார்த்தீங்கன்னா 5 பேர் இருப்பாங்க. 3 பேர் திமுக ஆதரவு, 2 பேர் திமுக எதிர்ப்பு. ஆங்கர் வந்து இன்வேரியபிளி சப்போர்ட்ஸ் தி டிஎம்கே சைடு. நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் யார் டிஎம்கே சப்போர்ட்ரு, யார் டிஎம்கே ஆப்போனண்ட்டுன்னு. யார் பேசும்போது ஆங்கர் குறுக்கிடாமல் இருக்காரோ, நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு பார்க்குறீங்கன்னா யார் பேசும்போது ஆங்கர் அமைதியாக இருக்காரோ அவங்க டிஎம்கே சப்போர்ட்டர்ஸு. யார் பேசும்போது ஆங்கர் வந்து 10 செகண்டுக்கு ஒரு தடவை மூக்க நுழைகிறாரோ பேசுகிறாரோ அவங்க வந்து ஆன்டி டிஎம்கே. யார் பேசினாலும் அவர் அனுமதிக்க மாட்டார், எவ்வளவு தரவுகளோடு வந்தாலும் அனுமதிக்க மாட்டார். ஒவ்வொரு எக்ஸப்ட் கப்புள் ஆஃப் ஆங்கர்ஸ், பெரும்பாலான தமிழ் பாப்புலர் சேனலோட பெரும்பாலான ஆங்கர்ஸ் எக்ஸப்ட் கப்புள் ஆஃப் ஆங்கர்ஸ், ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய நெறியாளர்களை தவிர 90% தமிழ் முன்னணி தொலைக்காட்சி ஊடகங்களின் நெறியாளர்கள் வந்து அர்னாப் கோஸ்வாமியோட புரோட்டோடைப்ஸ். அர்னாப் கோஸ்வாமியோட புரோட்டோடைப்ஸ் தான் இங்கே இருக்கக்கூடியவர்கள். இது ரொம்ப 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 ஷேம்லெஸ் திங். இது வந்து ரொம்ப வெட்கக்கேடான ஒரு விஷயம். இதை வந்து அந்த எதிர்க்கட்சிகளோ அல்லது வந்து திமுக எதிராக பேசக்கூடியவங்களோ ரெசிஸ்ட் பண்ணாமல் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவது என்பதும் வந்து டெல்லியில் எப்படி அர்னாப் கண்ட்ரோலில் பிஜேபி கண்ட்ரோலில் மீடியா போச்சோ அதே மாதிரி இங்கேயும் வந்து டிஎம்கே கண்ட்ரோலில் இருக்குது என்பதை தான் எடுத்து காட்டுது. இந்த நாடகம், இந்த அட்டூழியம் 4 வருஷமாக 3 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த பேக்ரவுண்டில் தான் 200+ன்றதை அவங்க கொண்டு வராங்க. நேற்று பூரா விவாதம் அந்த திசையில் தான் நீளுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200+ன்னும் போது இட்ஸ் அ ப்ரிசம்டிவ் ஆர்குமெண்ட். அதில் கூட அந்த ப்ரிசம்டிவாக பேசுகிறதுல கூட ஒரு கற்பனையில் தான் நம்ம பேசுகிறோம். யதார்த்தம் எதுவுமே உங்கள் கையில் எந்த டேட்டாவும் கிடையாது. 1.25 வருஷத்தில் என்ன வேணால் நடக்கலாம். எ டே இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ். கடைசி 1 மாதத்தில் நடந்த நிகழ்வுகளால் கவிழ்ந்த அரசுகள் எவ்வளவோ இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் அதையும் பேச விடாமல் அடிக்கிறதுன்றது தான் நடக்கக்கூடியது. இவ்வளோ கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு, திரும்ப சொல்கிறேன், கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இவர்கள் வந்து திமுக காலடியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய கொத்தடிமைகளாக 90% ஆங்கர்ஸ் இருக்காங்க, மீடியா இருக்குன்றது தான் வெட்கக்கேடான விஷயம். அது அப்படியே கம்ப்ளீட் அர்னாப் கோஸ்வாமியோட புரோட்டோடைப்ஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய 90% நெறியாளர்கள். நிறுவனங்கள் அந்த அளவுக்கு ஆளும் கட்சியிடம் விலை போயிருக்கின்றன. அங்கே எப்படி வந்து மோடி கிட்ட விலை போச்சோ அதே மாதிரி இங்கே விலை போயிருக்குது. கோதி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியா. இந்த சேம் தமிழ்நாட்டில் இருக்க மீடியாவும் கோதி மீடியா தான். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி இவர்களுக்கு கவலையே இல்லை. தங்களுடைய நம்பகத்தன்மை காற்றில் பறப்பதை பற்றி இவர்களுக்கு யாதொரு கவலையும் இல்லை. ஆல்ரெடி டெலிவிஷன் எரா இஸ் கம்மிங் டு அன் எண்ட், சேட்டலைட் எரா இஸ் கம்மிங் டு அன் எண்ட். எழுதி வைத்துக்கொள்ளுங்கள், 7 to 10 years ஃப்ரம் நவ் பிரிண்ட்டும் இருக்கும், டிஜிட்டலும் இருக்கும், டிவி இருக்காதுன்னா இருக்காதுன்னு இல்லை, இப்போ இருக்க பொசிஷனில் இருக்காது. நோபடி வில் கேர் அபவுட் இட். ஆகவே தங்களுடைய க்ரீச்சருக்கு, தங்களுடைய ரேஸுக்கு, தங்கள் ஜாதிக்கு, ஜாதினா தொழில் ரீதியாக சொல்கிறான்,
ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் இருக்குன்றதை பற்றின அறிவு கூட இல்லாமல், பொறுப்பு இல்லாமல் ஆளும் கட்சியின் தொங்கு சதைகளாக மாறி இருக்கின்றன இந்த ஊடகங்கள். இது ரொம்ப 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 வெட்கக்கேடானது. இந்த பேக்ரவுண்டில் தான் 200+ன்றதை பற்றி அவங்க பேச வேண்டியது. அது ஆளும் கட்சி திட்டமிட்டு தெளிவாக தன்னுடைய குறைகளிலிருந்து, தவறுகளிலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்கும் ஒரு ஃபால்ஸ் நேரேட்டிவை கட்டமைப்பதற்கும் இந்த விஷயத்தை தூக்கி வைக்கிறாங்க. ஏங்க இன்னும் 1.25 வருஷம் இருக்குங்க. எவன் கூட சேருவான்னு யாருக்கும் தெரியாது. எவன் இருப்பான், எவன் இருக்க மாட்டான்னு தெரியாது. இன்றைக்கி போய் இன்னும் 15 மாதம் பொறுத்து வரக்கூடிய தேர்தலில் 200 சீட்டு ஜெயிப்போன்னு ஒருத்தர் சொல்கிறத பற்றி விவாதிப்பது என்பது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமானது என்கிற அடிப்படை அறிவு, மனசாட்சி, குறைந்தபட்ச பத்திரிகை தர்மம் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி மீடியா செயல்படுது. ஆளும் கட்சி அந்த நெரேட்டிவை கட்டமைக்க விரும்புது. இதே விஷயத்தை இபிஎஸ் அவர்களும் சொல்கிறாரு, ஆனால் அது நியூஸ் ஆக மாட்டேங்குது. அவரும் 200 சீட் சொல்கிறாரு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எதிர்க்கட்சி சொல்கிறதுக்கும் ஆளுங்கட்சி சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எதிர்க்கட்சி சொல்கிறதுன்றது அது அவன் கையெறி நிலையிலேருந்து சொல்கிறான். தொடர்ந்து 3 தேர்தலில் தோத்த ஒருத்தர் சொல்கிறது. நல்லா கவனிச்சிங்கன்னா இவங்க சொல்ல ஆரம்பித்த பிறகு தான் சொல்கிறாங்க. இட்ஸ் அ ரியாக்ஷன். டிஎம்கே சொல்கிறது ஆக்ஷன், விச் இஸ் ஆக்ஷன் விச் இஸ் மோர் டேஞ்சரஸ். அப்படியே மோடி பண்ணுறது அத்தனையும் எங்கள் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார், திமுக செய்து கொண்டிருக்கிறது. அது எந்த பிரச்சனையும் எடுத்திங்கனாலும் லேட்ரல் என்ட்ரி எதிர்க்கிறாங்க. செக்ரட்டேரியட்டில் லேட்ரல் என்ட்ரியில் அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. இதை நான் சொல்லலைங்க, செக்ரட்டேரியட் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் சொல்லுது. இது நம்ம எங்கன்னா போய் இது இந்த 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 கூட்டத்தை எங்கன்னா சொல்லுவீங்களா? லேட்ரல் என்ட்ரியை இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளுமே எதிர்க்கிறாங்க. திமுக கடுமையாக எதிர்க்குது. ஜாயின்ட் செக்ரட்டரி ரேங்கில் சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணாத டொமைன் எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு போடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை தவிர்க்க முடியாது, டு பி ஃப்ராங்க் வித் யூ. ஏன்னா காலத்தின் கட்டாயம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில் டொமைன் நாலேஜ் கிடையாது. இப்போ டொமைன் நாலேஜ் இருக்கணும் தான் நீ கொண்டு போடணும். பட் அதில் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும். கூடிய வரைக்கும் ரிசர்வேஷன் பாலிசியை கடைபிடிக்கணும். இதை தான் நீ கேட்க முடியுமே தவிர லேட்ரல் என்ட்ரி ஆஸ் சச் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நாளைக்கு தடுக்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் த நீட் ஆஃப் தி அவர். ஏன்னா ஃபாஸ்ட் சேஞ்சிங் சினாரியோ உங்களுக்கு தெரியும். ஆஃப்டர் ஏஐ வந்த பிறகு பல விதமான டெவலப்மெண்ட்ஸ் வந்த பிறகு அதை கடுமையாக எதிர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் செக்ரட்டேரியட்டில் இவங்க கவர்மெண்ட் ரூல் பண்ணுற அதனுடைய தலைமைச் செயலகத்தில் லேட்ரல் என்ட்ரியில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லலை, இது செக்ரட்டேரியட் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் சொல்லுது. இப்போ லேட்ரல் என்ட்ரியை பற்றி விவாதிக்கும் போது காது வரைக்கும் வாய் கிழியக்கூடிய அளவுக்கு தொலைக்காட்சியில் விவாதம் நடக்கும்போது இந்த பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த நபர்கள் அழைக்கப்படுவதில்லை. அப்படி அவர்கள் அழைக்கப்பட்டாலும் அவருடைய பேச்சு காற்றில் பறக்க விடப்படும். ஆங்கர் நடுப்புற பூந்து வெட்டுவார், அந்த கருத்து பதிவு செய்யப்பட விடாமல். இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆகவே இந்த மோசமான ஏன்னா நீங்கள் ஒரு பொய்யை திரும்ப 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 சொன்னீங்கன்னா மக்கள் மத்தியில் ஈடுபடுவாங்க. அந்த நெரேட்டிவை செட் பண்ணுறதுன்றது மிக 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 அக்ரெசிவாக போயிட்டுருக்குது. அது நேற்று சமீபத்திய உதாரணம், டிஎம்கே செயற்குழு கூட்டத்தில் ஸ்டாலின் நாங்கள் 200 சீட்டு ஜெயிப்போம், கூட்டணி கட்சியோடு 200 சீட்டு ஜெயிப்போம் என்று பேசி அதை ஒற்றி நிகழ்து. 200 சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு இந்த அரசுக்கு தகுதி இருக்குதா, பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி இருக்குதா, 200 சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு இவர்கள் ஒர்த்தான டிபேட் ஏன் நடக்கலை? அதான் நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் தான் சார் முக்கியமான பாயிண்ட். அதாவது நீங்கள் சொல்கிறது என்னென்னா, இஷ்யூஸை கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கு, பிரச்சனைகளை கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்காங்களா, மக்கள் ஆட்சியாக இருந்திருக்காங்களான்ற ஆங்கிள் இருந்து பார்க்கணும்னு சொல்ல வரீங்க. இஷ்யூ பேஸ்டாக நீங்கள் பார்க்கணும். ஆனால் ஆஃப் லேட் நான் மீடியாவை பார்க்கும்போது எல்லாமே பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸாக இருக்குது. இந்த 2 கட்சி சேர்ந்தா என்ன நடக்கும், இவங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் ஓட்ஸு, ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா, எல்லாருமே இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்கள் டிபேட் பண்ணால் எப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரியான டிபேட்ஸாக இருக்குது. எந்த ஒரு இஷ்யூஸோட கனெக்ஷனே இல்லாத வெறுமனே இருக்கக்கூடிய பொலிட்டிக்ஸை மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கோம். அரசியல்வாதிகள் இது பேசினா ஓகே, மக்களுக்கு இதுல என்ன தேவை, மக்களுக்கு இஷ்யூஸ் தான் வேணும். இஷ்யூஸை பேசுறது தான் பொலிட்டிக்ஸ். வெறுமனே இஷ்யூஸை பேசாம வெறும் அரசியல் மட்டும் பேசக்கூடிய ஒரு ட்ரெண்ட் பார்த்தோம்னா இப்ப பார்க்க முடியுது. இஷ்யூஸே டச் பண்ணல, கம்ப்ளீட்டா இஷ்யூஸை கிளாஸ் ஓவர் பண்ணிட்டு இஷ்யூஸை டச் பண்ணாம மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி எதுவுமே பேசாம 200 சீட்டு நாங்கள் ஜெயிப்போம்னு ஸ்டாலின் சொல்கிறது சரியா தப்பான்ற திசையில் மட்டுமே விவாதம் நிகழ்ந்த அலைன்ஸ் ஒர்க் ஆகாதா, இது அட்ரோஷ், இது அயோக்கியத்தனம். இது யார் கூட சேருவான்றதெல்லாம் எவனுக்கும் தெரியாது. அப்படியே சேர்ந்தாலும் ஸ்டாலின் சொல்கிறது சரியா தப்பான்னு குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி டிபேட் நடத்துறது மீடியா வேலை கிடையாது. 200 சீட்டு ஜெயிப்போன்னு முதலமைச்சர் சொல்கிறார், ஆளும் கட்சி சொல்லுகிறது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் தலைவர் சொல்கிறார். அது சரியா தப்பா, சாத்தியம் இல்லையான்றது அல்ல விவாதம். 200 சீட்டு ஜெயிப்பதற்கான அரசியல் யோகியதை, தகுதி இந்த அரசுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. அதை பற்றி எவனுமே விவாதிக்கல. வெதர் த கவர்மெண்ட் டிசர்வ்ஸ் அ செகண்ட் டேர்ம், இந்த அரசுக்கு 2வது முறை ஆட்சிக்கு வருவதற்கான தகுதி இருக்கிறதா, பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கா இல்லையான்றது தான் டிபேட்டு. ஒர்த்தை விவாதிக்கல. அதை
நெக்ஸ்ட் டைம் நம்ம இதை பேசிடுவோம் சார். இந்த கவர்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் திரும்பவும் கன்டினியூ பண்றதுக்கான ஒருத்தருக்கக்கூடிய கவர்மெண்டான்ற இந்த இஷ்யூவை நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம நல்ல சப்ஜெக்டா தெரியுது நீங்க பேசுறதை பார்க்கும்போது. அப்போ நம்ம 2 பேரையும் நீங்கள் பிரச்சனையில் கொண்டு போய் இழுத்து விடுறீங்க நீங்கள். இல்லை நீங்க சார் கண்டிப்பாக பேசியே ஆகணுன்றீங்க. அதை கண்டிப்பாக பேசுகிறோம். நீங்கள் நான் என்ன சொல்ல, நீ அதை பேசுறதுன்னு முடிவு பண்ணினா 200 சீட்டு நாங்கள் ஜெயிப்போன்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறாருன்னா, விவாதிக்கப்பட வேண்டிய பொருள் முதலமைச்சர் சொல்கிறது சரியா தப்பான்னு குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி எஸ் ஆர் நோன் அது அல்ல. 200 சீட்டு நாங்கள் ஜெயிப்போம் வெற்றி பெறுவோம்னு முதலமைச்சர் சொல்லுகிறார். 200 சீட்டு வெற்றி பெறுவதற்கான சாதனைகளை இந்த அரசு செய்திருக்கிறதா, 2வது முறையாக ஆட்சியில் அமர்த்தப்படுவதற்கான தகுதி யோகியதை இந்த அரசுக்கு இருக்கிறதா இல்லையான்றது தான் பேசுபடு பொருளாக இருக்கணும். அதை எவனுமே பேசல. நீ எடுத்து பேசு. வேங்க வயல்லேருந்து மேல் பாதியிலேருந்து மேல்மாலேருந்து கொடுத்த வாக்குறுதிகளை, எத்தனை வாக்குறுதிகளை காற்றுல பறக்க விட்டுருக்கீங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு எவ்வளோ தூரம் விலைவாசி உயர்ந்திருக்குது. 6 மடங்கு விலைவாசி உயர்ந்திருக்குது. இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு இல்லத்தரசி வீட்லேயும் 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய் வரைக்கும் விலைவாசி உயர்ந்திருக்குது. வீட்டு வரி 3 தடவை உயர்ந்திருக்கிறது. குடிநீர் வரி 3 முறை உயர்ந்திருக்குது. மின் கட்டணங்கள் 3 முறை உயர்ந்திருக்கிறது. கல்வி கட்டணங்கள் ரத்து செய்யப்படலை. சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. கேஸ்ட் அட்ராசிட்டிஸ் அதிபயங்கரமாக இருக்குது. ஆணவ கொலைகள் அதிபயங்கரமாக இருக்குது. கஸ்டோடியல் டெத்ஸ், காவல்துறை மரணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கின்றன. காவல்துறைக்கு வந்து 10 வயது பெண் குழந்தையோட பாலியல் வன்புணர்வுக்கு கூட நியாயம் கிடைப்பதற்கு உயர்நீதிமன்றத்தின் தலையீடு சிபிஐ விசாரணை மூலமாக இங்கே தேவைப்படுகிறது. நீதிமன்றங்களின் வாயிற்புறங்களிலேயே வழக்கறிஞர்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். இந்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த அரசுக்கு 2வது முறை ஆள்வதற்கான தகுதி இருக்கிறதா இல்லையா என்பது பேசுபடு பொருளாக மாறுவதற்கு பதிலாக, விவாதிக்கப்படுவதற்கு பதிலாக 200 சீட்டு ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா என்ற தொனியில் இது போவது என்பது அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட். இது எதுலேருந்து வருதுன்னா, முழுக்க திமுகவோட தொங்கு சதையாக மாறிப்போன ஊடகங்களின் குறைந்தபட்ச தர்மத்தை கூட கடைப்பிடிக்காத தன்மையிலிருந்து இது வருகிறது என்பது தான் உண்மை. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் வந்து இந்த வெகுஜன ஊடகங்களின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள். சேட்டலைட் சேனல்ஸ் குறிப்பாக அவருடைய ஆயுட்காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏர் ஆஃப் சேட்டலைட் சேனல்ஸ் இஸ் கமிங் டு அன் எண்ட். அந்த நேரத்தில் இவர்கள் இதை செய்வது அவங்களோட டெத்தை வந்து எக்ஸ்படைட் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, திமுகவுக்கு மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடியுது, மீடியா திமுகவோட ஒரு தொங்கு சதையாக செயல்படுது அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீங்க. இந்த செயற்குழுவில் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக பாஜக புதுசாக முளைக்கிற கட்சிகளுக்கு கிடைக்கிற ஊடக சொகுசு நமக்கு ஒருபோதும் கிடைச்சது கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. ஸோ 75 இயர்ஸாக நம்ம இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு அவர் சொல்றாரு. ஸோ ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊடக சொகுசு நமக்கு இல்லை அப்படின்ற விஷயத்த அவர் பேசுறாரு. அவர் ஒரு திமுக ஒரு விக்டிம் மாதிரி அவர் பேசுறாரு. மீடியா சப்போர்ட் நமக்கு இல்லை அப்படின்ற அர்த்தத்தில் அவர் பேசுறாரு. இது எப்படி பாக்குறீங்க? தவறு. முதலமைச்சர் சொல்வது 100% தவறு. ஒரு காலத்தில் இந்த குற்றச்சாட்டில் நியாயம் இருந்தது. எப்போன்னா, அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பித்து 69 அவர்கள் 67 ஆட்சியை பிடிக்கிற வரையில் திமுகவுக்கு வந்து ஊடக சொகுசு இல்லாமல் இருந்தது. ஒப்புக்கொள்கிறேன். ஊடகங்கள் கட்டமைப்பு ரீதியாக திமுகவுக்கு எதிராக இருந்தன. அப்போ வந்து தொலைக்காட்சிகள் கிடையாது, வெறும் அச்சு ஊடகங்கள் மட்டும்தான். பெரும்பாலானவை வந்து காங்கிரஸ் சார்பாகவும் ஆதிக்க ஜாதிகளின் கட்டுப்பாட்டிலும் இருந்ததால் அவர்கள் திமுகவுக்கு எதிராக இருந்தார்கள். அதை மீறி தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அது உண்மை. 67 வரைக்கும். 67க்கு பிறகு நிலைமை மாற ஆரம்பிச்சது. 67லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 89 வரைக்கும் திமுக சாதகமாகவும் ஊடகங்கள் இருந்தன, திமுகவுக்கு எதிராகவும் ஊடகங்கள் இருந்தன. நான் இந்த 89 வரைக்கும் கூட, 89ன்றதை விட 96 வரைக்கும் கூட நான் ஒப்புக்கொள்வேன். 69லேருந்து 96 வரைக்கும் அந்த 27 ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஊடகங்கள் வந்து பெரிய அளவில் திமுகவுக்கு எதிராகத்தான் இருந்தன. குறிப்பாக வைகோ வெளியில் போனப்பெல்லாம் ஊடகங்கள் திமுகவுக்கு எதிராகத்தான் இருந்தன. ஸ்டாலின்ஸ் வார்த்தையில் சொன்னால் ஊடக சொகுசு அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது என்பது உண்மை. ஆனால் 96க்கு பிறகு எப்போ சன் டிவி வந்ததோ, எப்போ வந்து 96ல் திமுக ஆட்சிக்கு வந்ததோ, அதன் பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் முழுக்க திமுக கட்டுப்பாட்டுக்குள் போயின. இப்போ குறிப்பாக 2016 ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போதும் தமிழ்நாட்டு ஊடகங்கள், குறிப்பாக காட்சி ஊடகங்கள் திமுகவோட 100% கட்டுப்பாட்டில் இருந்தன. இன்றைக்கு கிட்டத்தட்ட 90% கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. ஆகவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது பொய், உண்மைக்கு மாறானது. அது ஒரு காலத்தில் உண்மையாக இருந்தது. 1949 ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 1967 வரையில் ஒரு காலகட்டம் அது உண்மை. 67லிருந்து 96 வரையில் ஒரு காலகட்டம் உண்மை. அந்த 2 காலகட்டத்தில் ஊடக சொகுசு திமுகவுக்கு இல்லாமல் இருந்தது. திமுகவுக்கு எதிரான சிறிய செய்திகளை கூட ஊடகங்கள் பெரிதுபடுத்தி தான் பேசின. அவை எல்லாம் உண்மை. ஆனால் 96க்கு பிறகு சன் டிவி வந்த பிறகு அவர்கள் பெரும்பாலான ஊடகங்களை
கையில் சன் டிவி மட்டும் இல்லை, எஸ்சிவி மூலமாக மோனோபொலி எடுத்தாங்க கேபிள் டிஸ்ட்ரிபியூஷனை. முழுக்க 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 திமுக கட்டுப்பாட்டுக்குள் தமிழ்நாட்டு ஊடகங்கள் போய்விட்டன. ஆகவே நேற்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசியது உண்மைக்கு மாறானது. அது ஒரு காலத்தில் உண்மை, இன்றைக்கு அது முழுக்க முழுக்க ஜம்மு காலத்தில் வடிகட்டின போய். ஆக்சுவலாக வந்து இவங்க விஜய்க்கு கொடுக்குற முக்கியத்துவத்தெல்லாம் பேசுகிறாங்க. இவங்க ஊடகத்தில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த அரசுக்கு எதிரான செய்திகள் என்ன வருது அதை பாருங்கள். ஒரு மந்திரி தண்டிக்கப்படுகிறார் கரெக்டாக டிசம்பர் 21 ஓராண்டுக்கு முன்பு, இன்றைக்கி 24 டிசம்பர் 21 ஓராண்டுக்கு முன்பு பொன்முடி குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு 3 மாதம் கரெக்டாக 23ஆம் தேதி நேற்று ஒரு வருஷம் முடியுது. அவருக்கு வந்து 3 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்படுது. ஜெயிலுக்கு போகல, ஏன்னா அப் டு 3 இயர்ஸ்னால் அவருக்கு வந்து இது கொடுத்துருவாங்கன்ட்டு அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துட்றாங்க. அவர் அந்த நொடியே பதவி இழந்து மந்திரி பதவியிலேருந்து இழக்கிறார். ஆனால் அன்னைக்கு அந்த நியூஸ் காலையில் வருது, ஒருத்தம் போடலை, விவாதிக்கலை. அடுத்த நாள் தண்டனை விவரம் அறிவிக்கப்படுது தான் விவாதிக்கிறோம். தேசிய அளவில் ஊடகங்கள் அதை விவாதிக்குது. இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். நம்ம பல முறை பேசியிருக்கோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு வேறு எந்த மாநிலத்திலையுமே அந்த மாநில அரசுக்கு ஆளும் கட்சிக்கு ஊடகங்கள் இந்த அளவுக்கு கொத்தடிமைகளாக இருந்ததில்லை. அந்த மாநில அரசில் ஒரு அமைச்சர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு பதவி இழப்பாரையானால் the minute he was convicted அவர் வந்து டிஸ்குவாலிஃபைடு. ஆனால் அந்த செய்தியை 2 நாள் பொறுத்து தான் விவாதிக்கிறாங்கன்னா இவர்கள் எந்த அளவுக்கு திமுக காலடியில் உட்கார்ந்திருக்கிறார்கள், கட்டுண்டு கிடக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இதுபோல் பல உதாரணங்களை அடுக்கலாம். ஆகவே நேற்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறானது. ஒரு காலத்தில் 49லேருந்து 96 வரைக்கும் அது ஓரளவு உண்மை, பெரிய அளவு உண்மை. பட் 96க்கு பிறகு இந்த 30 ஆண்டுகளில் 28 ஆண்டுகளில் நிலைமை கணிசமாக மாறி இருக்கு. இன்றைக்கி பழைய பல்லவியை பாடுவது என்பது மக்களை ஏமாற்றக்கூடிய செயல். ஆக்சுவலாக அது பழைய பல்லவியா அப்படின்னு பார்க்கலாமா எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது போல் திமுகவோட ஃபுல் கண்ட்ரோலில் மீடியா இருக்குது அப்படின்றது தான் உங்கள் வாதம். அப்படி இருந்ததுக்கு அப்புறமும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்கிறாரு, நமக்கு ஊடக சொகுசு என்றைக்குமே இருந்ததில்லை அப்படின்றத ஒரு வருத்தத்தோட ஒரு காலத்தில் நான் அதை எப்படி அதை நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, ஸோ மீடியா இப்போ ஃபுல்லாக திமுக கண்ட்ரோலில் இருக்கும்போது 1-2 பேர் அவங்க கவர்மெண்ட் எதிர்த்து பேசுகிறாங்க. ஸோ அது கூட ரொம்ப இரிட்டேட் பண்ணுதோ இப்போ. ஆமாம், அது 1-2 பேர் பேசாதன்றாங்க, அதனால தானே இப்போ பேசுகிறாங்க. ஆமாம், அது வேண்டான்றாங்க. அவங்க வந்து உண்மை சுடும். ஏன்னா அது அந்த சேஃப் ஜோனுக்குள்ளே அவங்க வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க. கலைஞர் எப்படி வளர்த்தார் கட்சியை? அண்ணா பதவருக்கு வந்தோன்னே இறந்துடுறாரு, 69 அண்ணா இறந்துடுறாரு. ஸோ 49லேருந்து 69 வரைக்கும் ஒரு ஃபேஸ், 20 ஆண்டுகள் ஒரு ஃபேஸ். அதில் முதல்ல 18 ஆண்டுகள் ஊடகங்கள் அவங்களுக்கு எதிராக நிற்குது, உண்மை. 67லேருந்து 69 பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை, அப்பயும் ஊடகங்கள் அவங்களுக்கு எதிராக தான் நிற்குது. பட் 69லேருந்து 96 வரைக்கும் கலைஞர் ஊடகங்களுக்கு எதிராக போராடி நீந்தி தான் வந்தார், நான் மறுக்கல. அதுவும் குறிப்பாக 76ல் ஒரு ஆட்சி இழந்த பிறகு 76லேருந்து 89 வரைக்கும் ஸ்ட்ரக்சரலி மீடியா வாஸ் அகேன்ஸ்ட் டிஎம்கே, 100% ட்ரூ. 89, 91 2 வருஷத்தில் கவர்மெண்ட் 91ல் கலைஞ்ச பிறகு 93ல் வைகோ வெளியில் போனப்பெல்லாம் மீடியாவோட ரோல் வாஸ் ஹொரண்டஸ். அட்டூழியத்தின் உச்சம். திமுகவுக்கு எதிராக மீடியா கச்சை கட்டிக்கிட்டு வேலை செஞ்சுது. இன்ஃபேக்ட் வைகோ திமுக விட்டு வெளியில் போகும்போது அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால் விடுதலை புலிகளை திமுக ஆதரிக்குது, திமுக கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணும்னு பேசிய ஊடகங்கள் அந்த விடுதலை புலிகளோட வெளிப்படையான ஆதரவாளரான வைகோ திமுகலேருந்து வெளியில் வரும்போது கலைஞரை ஆதரிக்காமல் வைகோவை ஆதரித்தார்கள். இந்த கேடுகட்ட முரண்பாடெல்லாம் தமிழ்நாடு மீடியாக்களிடம் காணப்பட்டது. அதையும் மீறி அந்த நெருப்பாத்தில் நீந்தி தான் அவர் 96ல் ஆட்சிக்கு வராரு, நான் மறுக்கலை. இந்த சொகுசு கலைஞர் நேற்று ஸ்டாலின் அவர்கள் சொன்னதில் இருக்க ஒரு பகுதி உண்மைன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஊடக சொகுசு எங்களுக்கு என்றுமே இருந்ததில்லை என்பது 96 வரைக்கும் பொருந்தும், கலைஞருக்கு பொருந்துங்க. 21க்கு பிறகு அது ஸ்டாலினுக்கு பொருந்தாது. இதை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் பழைய கதையை பேசிட்டு இன்றைக்கு இருக்க இவர்கள் திமுக செய்யக்கூடிய தவறுகளை மீடியா ஒரு காலத்தில் இவர்களுக்கு எதிராக இருந்தது அந்த நிலைப்பாட்டை வைத்து இவர்கள் எடை போட முயற்சிப்பது என்பது ரொம்ப தவறானது, உண்மைக்கு மாறானது. ஸோ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா 90ஸோட மிடில் இருந்து திமுகவுக்கு மீடியா மேலே பெரிய ஒரு ஹோல்டு கிடைக்குது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஹோல்டு கிடைக்குது. ஸோ இப்போ ஏடிஎம்கேவையும் டிஎம்கேவும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ 90ஸில் தான் ஜெயலலிதா அவர்கள் ஸ்ட்ராங் ஆகிறாங்க. ஸோ ஜெயலலிதா அவர்கள் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, கருணாநிதி அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, ஹிஸ்டாரிக்கலாக பார்ப்போம். ஹிஸ்டாரியாக பார்க்கும்போது ஜெயலலிதா வந்து அவங்க ஜெயா டிவின்னு ஒன்று ஆரம்பித்தாங்களே ஒழிய ஷி நெவர் ஹேட் கண்ட்ரோல் ஓவர் த நெரேட்டிவ். அவங்க பவரில் இருக்கும்போதும் கண்ட்ரோல் பண்ணலை. ஜெயலலிதா நெவர் கண்ட்ரோல் த இண்டஸ்ட்ரி. வேறஸ் 96க்கு பிறகு டிஎம்கே இட் ஆல்வேஸ் கண்ட்ரோல் த நெரேட்டிவ். அதுவும் நாளுக்கு நாள் 21க்கு பிறகுலாம் இது ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்துடுச்சு. நவ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் அண்டர் தர் கண்ட்ரோல். ஜெயலலிதா கேஸ் போடுவாங்க, இல்லை வேறு மாதிரி டீல் பண்ணுவாங்க. அவங்க டிவியில் வச்சுக்கிட்டு ரொம்ப அன்ப்ரொஃபஷ்னலாக, அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப சில்லியாக வந்து அவங்களோட நேரேட்டிவ்ஸ் இருக்கும். ஒரு லாங் நேரேட்டிவை, கன்ஸ்ட்ரக்டிவ் நேரேட்டிவை, ஃபால்ஸ் நேரேட்டிவாக இருந்தாலும் அதை கன்ஸ்ட்ரக்டிவாக
கொண்டு போகக்கூடிய ஒரு டீம் ஒர்க்கோ ஒரு 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 ஆட்டிடியூடோ ஃபோர்ஸைட்டோ ஜெயலலிதா இருந்ததே கிடையாது. ஷீ ஆல்வேஸ் ஹேட்டட் மீடியா. அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல மீடியா கெட்ட மீடியான்னு எதுவுமே கிடையாது. அது ஒரு நல்ல பாயிண்ட். அவங்களுக்கு மீடியா எனக்கு வேணான்றாங்க, எனக்கு மீடியா வேணான்றாங்க. ஏன்னா வந்து அவங்களால வந்து அவங்க பார்த்த மீடியா வந்து கம்ப்ளீட்லி கருணாநிதி கண்ட்ரோலில் இருந்த மீடியா. அவங்க நிறைய தப்பு பண்ணாங்க. பட் 96ல் டிஎம்கே கவர்மெண்ட் வந்தோன்னே மீடியா ஃபுல்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டிஎம்கே. அவங்க வீட்டில் ரெய்டு பண்ணதை போலீஸ் டிவிஎஸ்சி ரெய்டு பண்ணதுன்னா நீ கோர்ட்டில் தான் ஒப்படைக்கணும். சன் டிவியில் தூக்கி கொடுத்தாங்க. இந்த அட்டூழியெல்லாம் நடந்தது. அது எல்லாத்தையும் மீறி தான் அவங்க வந்து 2001 ஜெயிச்சு வந்தாங்க. எல்லா மீடியாவும் அந்த லைனை தான் டோ பண்ணிச்சு. சன் டிவி கிட்டேருந்து விஷுவல் வாங்கி தான் போட்டான். வீரப்பன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, சந்தன கடத்தல் வீரப்பன் விஷயத்தில் அட்டூழியத்தின் உச்சமாக நடந்தது. போயிட்டு வருவாங்க தூதர்கள். ஆனால் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் சன் டிவிக்கு போகும். ஜுடிஷரி வேடிக்கை பார்த்தது. இதெல்லாம் வந்து 2001 வந்தோன்னா அவங்க மறுபடியும் ஷி வெண்ட் ஆன் ராம்பேஜ் அகேன்ஸ்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல மீடியா கெட்ட மீடியான்னு எதுவும் கிடையாது. மீடியா as such இஸ் அகேன்ஸ்ட் மீ, அவ்வளோதான். அதில் தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎம்கே மீடியா அண்ட் நான் டிஎம்கே மீடியா. அண்ட் ஷி நெவர், ஐ கேன் வவுச் ஒன் ஸ்டேட்மெண்ட், ஷி நெவர் attempted to control the media. She never attempted to control the narrative. She went against the media. ஆனால் அவங்களுக்கு மீடியாவை சரியாக அவங்க புரிஞ்சுக்கலன்னு எனக்கு தோணும். மீடியாவோட செயல்பாடுகள் Yes, இருக்கலாம். ஏன்னா இப்போ கரண் தாப்பர் அவரோட இன்டர்வியூ பார்க்கும்போது கேமரா முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கோன்றது அவங்க சரியா புரிஞ்சுக்கல. அதோட இம்பாக்ட் என்ன, அது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. மைக்கை தூக்கி போடும்போது என்ன இம்பாக்ட் அதாங்க, ஏற்படும். அவங்க வாழ்க்கையில் சினிமாவில் நடித்தாங்க, அரசியலில் நடிக்க மறுத்தாங்க. கலைஞர் வந்து அரசியல்லையும் நடித்தார். ரெண்டுத்துக்கும் அதான் வித்தியாசம். பேசிக்கலி ஷீ இஸ் அன் ஆக்டர், பட் அவங்க அரசியலில் நடிக்க மறுத்தாங்க. வேறு கலைஞர்கிட்ட அது கிடையாது. அவர் அரசியலையும் அவர் அந்த நுவான்ஸை புரிஞ்சுக்கிட்டார். அரசியலையும் நடித்தார். எவ்வளோ ப்ரொவோக் பண்ணாலும் கலைஞர் மைக்கை கட்டி போட்டு போக மாட்டார். அவங்க போனாங்க. ஃபார் விச் ஷி பேட் a price. நவ் இன்னைக்கு வரைக்கும் அது வைரல், இன்னை வரைக்கும் அது வைரல் கண்டென்ட். பட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷி மே டன் 1000 wrongs, but she never attempted to control the narrative. She never attempted to control the media. And she never attempted to take over media houses. She never attempted to take over media organizations. ஜெயலலிதா ஒருபோதும் மீடியாவை டேக் ஓவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டதில்லை. மீடியா சங்கங்களை, பத்திரிகையாளர் சங்கங்களை டேக் ஓவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டதில்லை. நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டதில்லை. அது எல்லாம் இப்போ நடக்குது. ரொம்ப ஷேம்லெஸ்ஸாக நடக்குது. எதிர்க்க வேண்டிய மீடியா கைகட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. இதுதான் ரொம்ப ஆபத்தானது. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி. நன்றி.